வணக்கம், வெல்கம் டு சந்திர மேத்ஸ். ஐம் ஹரிஹரன். சந்திர மேத்ஸில் புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சந்திர மேத்ஸ் 2.0 அப்படின்னு. ஸோ இந்த இனிஷியேட்டிவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்காரு சந்திர சாரும் சொல்லியிருக்காரு, எல்லா எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒவ்வொரு வீடியோவுக்கும் 20 கொஸ்டினாக போட்டு நம்ம கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணுற ஒரு பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த முதலாவது வீடியோவில் கடந்த 2024, 23 போன்ற வருடங்களில் கேட்கப்பட்ட எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸோட கொஸ்டினும் கம்பைல் பண்ணி ஜிகே கொஸ்டின்ஸ் மட்டும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் 20 நான் இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது காம்ப்ரஹென்சிவ் அனலைஸாக இருக்கும். இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. இது ஒரு பாலிட்டி கொஸ்டின். மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர் யார்? ஹூ அமங் த ஃபாலோவிங் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா? அது என்ன எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன்னா ஜஸ்ட் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா என்ன மீனிங்னா, அவர் ஏதோ ஒரு பதவியில் இருக்கார், அந்த பதவியில் இருக்கிறதுனால இன்னொரு பதவிக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிறாரு, இல்லை இன்னொரு பதவி அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் அஃபிஷியோங்கிறது நம்ம ராஜ்யசபாவோட சேர்மனுக்கு பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சில போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, நித்தி ஆயோக்கில் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட அந்த சேவை வந்து இந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு கட்டாயம் தேவைப்படும். இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய என்ஹெச்ஆர்சி அல்லது நித்தி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி சில இதில் வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட சேவை கட்டாயம் தேவை அப்படின்னும் பொழுது அவங்கள வந்து கம்பல்சரி மெம்பராக எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க அந்த பதவிக்கு யார் வந்தாலும் இதில் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் ஆயிடுவாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ் அஃபிஷியோங்கிறது சில இடங்களில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிகல் இருக்குது. ஒன்று ஆர்டிகல் 89, ரெண்டாவது ஆர்டிகல் 64. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 64 அப்படிங்கிறது வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியது, 89 அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும். ஸோ 64 என்ன சொல்லுதுன்னா, வைஸ் பிரசிடெண்ட் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுது. 64 சொல்லும், 89 சொல்லும். 64 ஜஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லும். 89 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன், அடுத்து ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன், சேர்மன் அண்டு வைஸ் சேர்மன் 2 பேரை பற்றியுமே அதில் சொல்லும். ஸோ சேர்மன் அப்படிங்கும்பொழுது இவர் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனாக நம்ம வைஸ் பிரசிடெண்ட் வருவார் அப்படிங்கிறதையும் சொல்லும். அடிஷ்னலாக இன்னொரு அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு வைஸ் சேர்மன் ஒருத்தரும் அங்கே இருப்பார், அல்லது டெபுட்டி சேர்மன் ஒருத்தரும் இருப்பார் அப்படின்னு இவங்க 2 பேரை பற்றியும், சேர்மன் ப்ளஸ் டெபுட்டி சேர்மன் 2 பேரை பற்றி சொல்கிறது இந்த ஆர்டிகல் 89. ஓகே, இந்த 2 ஆர்டிகிளுமே இதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல் தான். இந்த கான்செப்ட், இந்த துணை குடியரசுத் தலைவர் அல்லது வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்தியாவோட செகண்ட் அந்த டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவோம், யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கறதுக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லலை, ஒரு கன்வென்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். யாருக்கு முதல் மரியாதை, யாருக்கு அடுத்த மரியாதை அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் வருவார், ரெண்டாவது வைஸ் பிரசிடெண்ட், மூணாவது பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம படிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலே வரும் அந்த டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, யாருக்கு முதல் ஒரு 4-5 போஸ்டிங் கொடுத்து இதில் ஆர்டர் பண்ணுங்கள், டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் படி இதை வந்து ஆர்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுங்கிற போஸ்ட் எதுக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். இன்கேஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவரை உடனடியாக ஏதாச்சும் ஆயிடுச்சுனாவோ அல்லது லீவில் போகிறாரோ இல்லை உடம்பு முடியல அவருக்கு அப்படின் பொழுது அந்த பதவியை, பிரசிடெண்ட்டோட பதவியை அவரால் அதுக்கான பணிகளை அவரால் பிரசிடெண்ட்டால் செய்ய முடியல அப்படின் பொழுது உடனடியாக வைஸ் பிரசிடெண்ட் அந்த இடத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, பின்வரும் எந்த திட்டம் கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பு
வேலைவாய்ப்புகளை உருவாக்க முயல்கிறது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்கீம் எய்ம்ஸ் டு கிரியேட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ரூரல் ஏரியாவில். கொஸ்டினை படிக்கும்போது இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் படிச்சிங்கன்னா இதிலே 2-3 ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக எல்லா வேர்ட்ஸும் படிக்கணும். அவசரமாக நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 40 செகண்ட்ஸில் அட்டன் பண்ணணும், 50 செகண்ட்ஸில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதால ஃபுல் கொஸ்டினை படிக்காமல் டக்கு நாங்கள் பார்த்தோன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்கீம் அப்படின்னு வந்துடாதீங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. 1997 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் இது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997 கிடையாது, 1999 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீமு. இதில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி உருவாக்குறாங்கன்னா கிராமப்புறங்களில் மைக்ரோ என்டர்பிரைசஸ் உருவாக்குறது மூலமாக, அதாவது குடிசை தொழில்கள் அல்லது சிறு சிறு தொழில்களை உருவாக்குறது மூலமாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற நேமில் மாற்றினாங்க. இது நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு மாறுச்சு. தென் அதுக்கப்புறம் அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீனதயாள் உபாத்யாயா அந்தியோதய யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் DAYNRLM அப்படிங்கிற நேமில் இப்போ இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சுய உதவி குழுக்கள் கிராமப்புறங்களில், அந்த சுய உதவி குழுக்கள்லாம் இந்த ஸ்கீம் கீழே தான் வருது. ஸோ இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த சுய உதவி குழுக்களுக்கான ஸ்கீம் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் தான் அப்படி தான் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி DAYNRLM அப்படிங்கிற நேமுக்கு மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஸ்வர்ண ஜெயந்தி சஹரி ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக SJSRY அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 ஸ்டார்ட் பண்ணது. இது அர்பன் பாவர்ட்டியை, பர்டிகுலர்லி அர்பன் ஏரியாக்கான பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று அர்பன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது USEP, ரெண்டாவது UWEP அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஒன்று சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்துக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது. ஒன்று நம்மளே முதலாளியாக, யாரோ வேலைவாய்ப்பு இல்லாத ஒருத்தரை அவரையே முதலாளியாக்கி அவருக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு இல்லாதவரை ஒரு சம்பளத்துக்கு அவருக்கு வந்து ஏதோ ஒரு மந்த்லி சேலரி வர மாதிரி ஒரு இடத்துல வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறது ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோஜனா. இந்த ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா PMRY அப்படின்னு சொல்லுவோம். 1993 ஸ்டார்ட் பண்ணுது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ரோஸ்கர் அப்படின்னா வேலைவாய்ப்பு தான், பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லை வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படிங்கிறது. இதுவும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்கு உருவாக்கப்பட்டது. ஸோ இதுவும் செல்ஃப் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கீம் தான். சரிங்களா? ஆனால் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். பட் இந்த சி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனாங்கிறது கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான திட்டம். ஸோ இங்கே எக்ஸாக்டாக இந்த ரூரல் ஏரியாவில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறத படித்தா நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். நம்ம ஈவன் இந்த மாதிரி பழைய ஸ்கீம்ஸை நம்ம படிக்கிறதே இல்லை, அது வேறு விஷயம். பட் இதை நம்ம படித்தோம்னா இந்த தெளிவை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன இயர் என்ன ஸ்கீம் மட்டும் பார்க்காம அந்த ஸ்கீமோட எக்ஸாக்டாக எதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சமீப காலமாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பர்டிகுலர்லி இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கும் கொஸ்டின். சுய உதவி வேலைவாய்ப்புக்கான திட்டம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு சம்மந்தம் இல்லாமல் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில் இண்டியா மிஷன், இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாவே கிளிக் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது ஆரம்பத்தில் 2015 அந்த டைம்லலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜ் வந்தவங்க இப்போ இந்த 2025 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஸ்கீமோட அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த ஸ்கீமோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத 2-3 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அந்த 2-3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரிங்கிற அளவுக்கு ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த லெவலில் நோக்கி போயிட்டுருக்காங்க. காம்படிஷன் ஹெவியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினோட அந்த டெப்த்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கீமை படிக்கிறதுனா அடிப்படையாக ஒரு 2-3 பாயிண்ட்டாவது, முக்கியமான 2-3 பாயிண்ட்டாவது தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கீமை பற்றி. ஜஸ்ட்டு ஸ்கீமு, இயரு,
எதுக்கானது அப்படின்னு மேலோட்டமாக படிக்கிறத விட அந்த ஸ்கீமை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்டாவது தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல கம்பைலேஷன் யாராச்சும் போடுவாங்கன்னு தேடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கீம்ஸில் நீங்கள் ஒரு நோட்டு தான் வச்சு அந்த நோட்டில் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எழுதுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே. அடுத்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், REGP. இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 1995ல் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிட்டி, KVICன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிட்டினால் அதன் மூலமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இது. ஸோ இதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா 2 மில்லியன் ஜாப்ஸ், 2 மில்லியன்னா 20 லட்சம் ஜாப்ஸை வந்து இந்த காதி வில்லேஜ், அந்த கைத்தறி சம்மந்தப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரீஸில் உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. மற்ற 4 இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்கீமையும் இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. 2025ல் வந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2025ல் ஆரம்பிங்க. 2025ல் என்னெல்லாம் ஸ்கீம் வந்திருக்கு, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத, அது சமீபத்தில் அது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வர கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் அதாவது பிரியாம்பிளில் த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி அப்படிங்கிற கருத்தாக்கம், அதாவது சமூக ஜஸ்டிஸுங்கிறது ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம பிரியாம்பிளை பார்த்தா தெரியும். பிரியாம்பிள் லாங்குவேஜே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எடுத்து பாருங்கள், பிரியாம்பிள் எடுத்து பாருங்கள். அதோட லாங்குவேஜே பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அப்படின்னு போட்டு ஈக்குவாலிட்டின்னு ஜஸ்டிஸ்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசாக ஜஸ்டிஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல், எக்கனாமிக்கல் கொஞ்சம் அந்த சைஸை விட சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக கொடுத்துட்டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படி. அது ஒரு லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்கும். அதோட எழுதியிருக்க விஷயமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த பிரியாம்பிளை அந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜ் ஆஃப் த பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நடையில், ஒரு எழுத்து நடைன்னு சொல்லுவாங்க. அந்த எந்த மாதிரி, அது எந்த நாட்டிலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் அந்த நடை, எழுத்து நடையை, பிரியாம்பிளோட எழுத்து நடை, அதோட அமைப்பை, பிரியாம்பிளை கொண்டு வரல. நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து பிரியாம்பிளோட அமைப்பை கொண்டு வந்திருக்கோம். பிரியாம்பிளை எங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா USA. சரிங்களா? ஓகே. ஸோ யூஎஸ்ஏலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இதில் இந்த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரியாம்பிளில் 2 நாடுகள் தான் இன்ஸ்பயர் ஆகிருப்போம். ஒன்று, பிரியாம்பிள் இன்ஸ்பயர் ஆனது USA, பிரியாம்பிள் வேணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்பயர் ஆனது USA கிட்டேருந்து. ஆனால் பிரியாம்பிளில் 2 விஷயங்களை நம்ம 2 வேறு நாடுகள்லேருந்து எடுத்துருப்போம். ஒன்று ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, அப்போ USSRன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த USSR ஆர் ரஷ்யா இங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? ஸோ இதில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம். அது எங்கேருந்து கொண்டு வந்திருப்போம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ இது 2 புரட்சியிலேருந்து வந்திருக்கும். ஒன்று ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கும் பார்த்திங்கன்னா ருஷ்யன் ரெவல்யூஷன் 1917 அதுலேருந்து வந்திருக்கும். இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து வந்திருக்கும். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அது ஒரு 10 வருஷம் நடந்த ஒரு விஷயம். 1789லேருந்து 1799 வரைக்கும் ஒரு 10 வருஷம் நடந்திருக்கும் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் டைமில் ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்களாக பேசியிருப்பாங்க. ஸோ அதான் இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், அதாவது இந்த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பிரியாம்பிளில் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே நம்ம எதை எங்கேருந்து கொண்டு வந்தோம், சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரு தனியாக டேபிளே பார்ப்போம். அதில் முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நம்ம கொண்டு வந்த விஷயங்கள் 2 தான். ஒன்று இந்த பிரியாம்பிள் வரக்கூடிய ஜஸ்டிஸு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி யூஎஸ்ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொண்டு வந்திருப்போம்னா இம்பீச்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுனாவே மேக்ஸிமம் அது யூஎஸ்ஏலேருந்து தான் கொண்டு வந்திருப்போம். இப்போ பிரசிடென்ட் எப்படி இம்பீச் பண்ணுறது, வைஸ் பிரசிடென்ட் எப்படி இம்பீச் பண்ணுறது, ஜட்ஜஸ் எப்படி இம்பீச் பண்ணுறது, அதே நேரத்தில் ஜட்ஜஸ் இம்பீச் பண்ணுற அதே டைமில் அந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. நீதித்துறையோட சுதந்திரம் யாரும் அதில் தலையிட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு இப்போ நம்ம IAS IPS அல்லது வேறு நம்ம எந்த எக்ஸாம் படிக்கிறோம் நம்ம நியமிக்கிறதுன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் நடத்துது, அதில் நம்ம பாஸ் பண்ணி போகிறோம். ஆனால்
ஜுடிஷியலில் ஒரு ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. இந்த கொலிஜியம் மெத்தட் வந்து யார்ட்டு அந்த கொலிஜியமில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஜட்ஜு அது வந்து பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் தான் அடுத்த ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படி ஜட்ஜஸ் அவங்களுக்குள்ளேயே அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு விஷயம். ஜப்பான் வந்து என்ன கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதில் சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி தான் செய்யணும், நீங்கள் வேறு மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அந்த கான்செப்ட் ஜப்பான்லேருந்து வரும். அதே ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூகேலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கணும். சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை படிக்கும்போது பொறுமையாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னவாக இருக்கும், இது என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு புரிதலோடு படிக்கணும். ஜஸ்ட்டு மனப்பாடம் மட்டும் பண்ணிட்டு போனால் அங்கே போனோடனே ஜஸ்ட் ஒரு குழப்பம் வந்துடும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்டது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகே, நெக்ஸ்ட்டு, பின்வரும் எந்த மாநிலம் தங்க நாட்கர நெடுஞ்சாலை வலையமைப்பில் இணைக்கப்படவில்லை? தங்க நாட்கர நெடுஞ்சாலை வலையமைப்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஹைவே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஹைவே நெட்வொர்க் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெல்லி, இங்கே இருக்கக்கூடிய டெல்லி, இங்கே இருக்கக்கூடிய மும்பை, இங்கே இருக்கக்கூடிய சென்னை, இங்கே இருக்கக்கூடிய கல்கட்டா, இதை 4ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு நாட்கரம் போன்ற ஒரு வடிவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஹைவே அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1999 ஸ்டார்ட் பண்ணி 2012 முடிஞ்சது. ஸோ இதோட மொத்த லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 5846 கிலோமீட்டர் டோட்டலாக. சரிங்களா? ஸோ இது யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 சிட்டிஸ் இந்தியாவோட முக்கியமான 4 சிட்டிஸ் இது. இந்த 4 சிட்டிஸையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ஹைவே அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் எவ்வளோ லென்த்து அப்படிங்கிறதுலாம் கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, டெல்லி மும்பை வந்து 1384. அடுத்து டெல்லி சென்னை வராது இதில். மும்பையும் சென்னையும் வந்து பார்த்திங்கன்னா 1284. இந்த சென்னை அண்டு ஹவுரா ஆர் கொல்கட்டா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட்டு. இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டர்லேயே ரொம்ப லாங்கஸ்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹவுரா சென்னை தான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மேப்பில் பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வராது, எந்த ஸ்டேட் வராதுன்னா இவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு. இதில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதுதான் கேரளா. அப்போ இதுதான் வந்து இந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரில் கவர் ஆகாத ஒரு ஸ்டேட்டு. ஸோ இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும் கவர் ஆகாத ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கவர் ஆகாது, ஹரியானா கவர் ஆகாது, அடுத்து வந்து ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி உத்தரகாண்ட், இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ்லாம் கவர் ஆகாது. பட் இந்த மேப்பை பார்க்கும்போது நமக்கு கொடுத்தது ஈஸியாகவே தெரியும் கேரளா இதில் கவர் ஆகாது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்த் சவுத் காரிடார்னு ஒன்று இருக்குது. நார்த் சவுத் காரிடார் ஒன்று இருக்குது. அடுத்து ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் அப்படின்னு ஒரு காரிடார் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது, இதோட லென்த் என்ன, ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு எவ்வளோ லென்த்து, நார்த் சவுத்துக்கு எவ்வளோ லென்த்து, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டினாக வரும். நெக்ஸ்ட்டு, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2024 ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்த 30வது அபுதாபி சர்வதேச செஸ் விழாவின் மாஸ்டர்ஸ் குழுவில் 2வது இடத்தை பிடித்த இந்திய செஸ் வீரர் ரவுனக் சத்வானி எந்த நகரத்தை சார்ந்தவர்? இவன் கேட்டான் பாருங்கள் கேள்வி. இதெல்லாம் வேணும்னே கேட்குற கேள்விங்க. யார் பிடிச்சாங்கன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, அவர் எந்த நகரத்தை சார்ந்தவர், இதெல்லாம் நம்மளை வேணும்னே கேட்குற கேள்வி. அதுவும் பாருங்கள் மகாராஷ்டிராலே இருக்கும் எல்லா ஆப்ஷனும். நம்ம மகாராஷ்டிரான்னு தெரியும். இப்போ மேபி நம்ம இதை படிக்கிறதே பெரிய விஷயம். இந்த எக்ஸாக்டாக இந்த கொஸ்டினை படிக்கிறதே வந்து நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு. அப்படியே படித்து நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் மேபி ஞாபகம் வச்சுருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக இவன் கேள்வி கேட்குறான். ஸோ இவர் எதை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் நகரை சார்ந்தவர். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ 2024 நடந்த எக்ஸாமில் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதால அந்த டைமில் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான நியூஸாக இருந்திருக்கு. அதனால் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நம்மளால் அட்டன் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் படிங்க, கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படிங்க டெய்லி. லாஸ்ட் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு 10 நாள் ஒதுக்கி படித்தாலும் எந்த யூஸும் இல்லை. டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து புரட்டி டெலகிராம்ஸ்லேயே ஃப்ரீ பிடிஎஃப்லாம் வருது, அதெல்லாம் பாருங்கள்.
இல்லை உங்களுக்கு ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் மந்த்லி வருதுன்னா அதை பாருங்கள். மேக்ஸிமம் மந்த்லிங்கிறத விட வீக்லி ஆர் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே பார்த்துட்டு இதுவா அப்படின்னு ஒரு டெய்லிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. இதே நீங்கள் ஒரு 1 வீக் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பார்க்கணும். ஒரு மந்த்துக்கு படிக்கணும்னா 2 நாள் 3 நாள் படிக்கணும். ஸோ அதனால் டெய்லி பார்த்துறது பெஸ்ட்டு. டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நின்றும், ஓகே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் நிற்கும். டெய்லி படிக்கிறது தான் நல்ல மெத்தடு. ஸோ அப்படி படிக்கிறவங்களுக்கு மேபி இதை அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரியான கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 30% பேர் தான் இந்த மாதிரியான கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மீதி யாராவது ஆன்சர் பண்ண சொன்னால் பை ஃப்ளூக்கில் வேணால் அதாவது ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் டிப்ரெஸ் ஆகாதீங்க. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் அடிக்கணும்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். அதுதான் நல்ல மெத்தடும் கூட. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் ஹார்ன்பில் திருவிழா எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி எந்த மாதம், எந்த இந்த திருவிழாக்கள், ஆக்சுவலி திருவிழாக்கள் அந்த ஃபெஸ்டிவல்ஸை கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்படியே ஃபெஸ்டிவல்ஸை கொஸ்டினாக கேட்டாவே ஃபெஸ்டிவல் கொஸ்டின்லாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு பாருங்கள். ஆரம்பத்தில் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட் மட்டும் தான் கேட்டான். இப்போ இந்த ஃபெஸ்டிவல் கொஸ்டின் வருதுன்னா பிளேஸு, 2 மந்த்து, அந்த மந்த்லேயே 2 விதமாக கேட்குறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு மந்த்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா. சம்டைம்ஸ் பாருங்கள் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு கொடுத்துட்றான். இது பிரச்சனையே கிடையாது. இது ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அவன் நார்த் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற அந்த ஹிந்தியில் ஃபாலோ பண்ணுற அந்த கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா, சகா கேலண்டரா, அந்த கேலண்டரில் எந்த மந்த்துன்னு சம்டைம்ஸ் கேட்குறான். அப்போ மந்த்து நீங்கள் 2 விதமாக படிக்கணும். ஒன்று அந்த கிரிகேரியன் கேலண்டர் வரக்கூடிய இங்கிலீஷ் கேலண்டர், 2வது சகா கேலண்டர். 2துலேயுமே அந்த மந்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3வது இதோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வாட் இஸ் வாட் அப்படின்னு படிச்சுட்டு போயிருந்தாவே ஆன்சர் பண்ணலாம். நிறைய நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும்போது ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை வச்சு ஹார்ன்பில் திருவிழா நாகாலாந்து, ஹார்ன்பில்ங்கிறது நாகாலாந்துன்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஹார்ன்பில் எந்த ஸ்டேட்டோட திருவிழான்னு கேட்குற காலம்லாம் மலையேறி போச்சு 2015க்கு முன்னாடி. இப்போல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரேர். அப்படி கேட்குறான்னா சும்மா ஓகே வாங்க ஒரு 6 அடிச்சுட்டு போங்க அப்படின்னு ஒரு பால் போடுற மாதிரி தான். மற்றபடிலாம் இப்போ அந்த மாதிரிலாம் கேள்விகள் ரொம்ப வர்றது குறைஞ்சிருச்சு. அவன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ ஹார்ன்பில் திருவிழா எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் கொண்டாடுறாங்க. எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் பர்டிகுலர்லி எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் 10 நாள் எவ்ரி இயர் இந்த டேட்டில் தான் கொண்டாடுறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேரே இருக்குது. என்ன தெரியுங்களா? ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமே இருக்குது ஹார்ன்பில் திருவிழாக்கு. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் முக்கியமான திருவிழா. நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டேட்டுக்கு 10-20 திருவிழா இருக்கும். அப்படிலாம் படிக்க வேண்டாம். அந்த ஸ்டேட்டோட டாப் 3 ஆர் டாப் 5 எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டாவே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 7, இந்தியாவின் பின்வரும் உயிர்கோள காப்பகங்கள். உயிர்கோள காப்பகம்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. அதை கிழக்கு முதல் மேற்கு வரையிலான சரியான வரிசை என்ன? தெரியுதுங்களா கொஸ்டினோட லெவலு? முன்னெல்லாம் என்ன கேட்பான், உயிர்கோள காப்பகங்கள் எதுன்னு தான் கேட்பான். அல்லது மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான், யுனெஸ்கோ இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 18 இருக்குது. 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. இதில் 12 பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட மேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த யுனெஸ்கோவோட மேன் அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு கீழே கவராக இருக்கக்கூடிய அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எதுன்னு கேட்பான். அதில் 12 இந்த மேனில் கவராக இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 18ல் 12 மேனில் கவராக இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்கான்னா, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வரும்போது ஆர்டரை சொல்லுன்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் படிக்கணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தாதாங்க முடியும். நம்ம மேலோட்டமாக படிக்கிறதுனால பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சாலாவது நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர்பன்னா வெஸ்ட் பெங்கால், சிம்லிபல் அப்படின்னா ஒடிஷா, அச்சனக்பர் அமர்கண்டக்னா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷோட பார்டரு, பச்மர்ஹினா மத்திய பிரதேசம் வரும். அப்படிங்கிறத நம்ம சேர்த்து படிச்சிருந்தா கெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட மேப்பை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஆர்டர் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கோல்டு டெசர்ட் இதில் இந்த மாதிரி ஸ்டார் மார்க் போட்டிருந்ததுன்னா அது யுனெஸ்கோவோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸ்டார் இல்லாத நார்மல் எல்லாமே இந்தியாவால் டெசிக்னேட் பண்ணி யுனெஸ்கோ டெசிக்னேட் பண்ணாத சைட்ஸு. ஸோ இன்னும் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பயோடைவர்சிட்டினா என்ன? ஒரு இடத்துல பல்வேறு விதமான உயிரினங்கள் வாழும். அந்த உயிரினங்கள் அதை தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே முயல் இருக்கும், மான் இருக்கும், தாவரங்கள் நல்ல நல்ல தாவரங்கள் இருக்கும்,
நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செறிந்து இருக்கும். ஒரு இடத்துல வந்து டென்ஸாக அடர்ந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்கிறோன்னா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய உயிரினங்கள் இருக்கும். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும். நிறைய மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் ரொம்ப டென்ஸாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயோடைவர்சிட்டி சஸ்டைனபிள் எஃபோர்ட் வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிற கான்செப்டே அதுக்காக தான். இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறது. பயோடைவர்சிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நிறைய விதமான உயிரினங்கள் செறிந்து காணப்படும், டென்ஸாக இருக்கும். ஸோ அதை பாதுகாக்கக்கூடியது தான் இதோட வேலை. இந்த பயோடைவர்சிட்டியை சஸ்டைனபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை, அதாவது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறத செயல்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ரெண்டும் வேறு ஒன்றும் நினச்சிக்காதீங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இது இந்தியாவிலேயே மொத்தம் 4 தான், சரிங்களா? இது வந்து 18 அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 18 இருக்குது. இது 18, சரிங்களா? இது வேறு. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுங்கிறது அந்த இடத்துலையும் பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்கும். பயோடைவர்சிட்டி நல்லா இருக்கும். அந்த பல்வேறு விதமான உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா 70% மேலே அழிவில் இருக்கணும். 70% மேலே எக்ஸ்டிங்க்ட், அழிஞ்சிக்கிட்டு இருக்கணும். இல்லை அந்த மாதிரி அழிவுக்குள்ளாகக்கூடிய இடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இதை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்தியாவில் 4 தான். பயோஸ்பியருங்கிறது 18. ஸோ என்னென்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. பயோஸ்பியர் ரிசர்வில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோர், பஃபர், டிரான்சிஷனல் ஏரியா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே இந்த இமேஜை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்டர் படி பார்க்கும்போது நமக்கு எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது சுந்தர்பன் 1, 2வது சிம்லிபல், 3வது அச்சனக்மர் அமர்கண்டக், 4வது பச்மர்ஹி. ஸோ இதுதான் ஆர்டர். அப்போ 1 4 3 2 1 4 3 2 ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார் மார்க் இருக்கிறதுலாம் யுனெஸ்கோவோட சைட்ஸு. இதுலேயே 2 இருக்கும், பச்மர்ஹி, பன்னா. இது வந்து பச்மர்ஹி 1, மன்னா 1, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2022 சிம்லாவில் இராணுவ பயிற்சி படையின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? Who among the following has assumed the charge of Chief of Army Training Command Shimla in 2022? இந்தியன் ஆர்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை கமாண்ட் இருக்குது? இந்தியன் ஆர்மிக்கு மொத்தம் 7 கமாண்ட்ஸ் இருக்குது. நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, சென்ட்ரலு, சவுத் வெஸ்ட்டு, இந்த மாதிரி ட்ரைனிங், இந்த மாதிரி 7 கமாண்ட்ஸ் இருக்குது. இந்த 7 கமாண்டுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஷிம்லாவில் இருக்கக்கூடிய ஆர்மி ட்ரைனிங் கமாண்டு, இதில் ஒவ்வொரு கமாண்டும் எங்கே இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அது மஸ்ட்டு. ஒவ்வொரு கமாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரயில்வேவோட நம்ம ஜோன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ரயில்வே ஜோன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் படிச்சிருப்போம். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இது 3த்துக்குமான கமாண்டை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து அடிஷ்னலாக கூட வந்து நம்ம கடலோர காவல்படை, இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோடதும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மஸ்ட். அவங்களோட கமாண்ட்ஸ் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இது என்ன கொஸ்டின்ஸ் இப்போல்லாம் இங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த 2022 ஷிம்லாவில் இருக்கக்கூடிய ஆர்மி ட்ரைனிங் கமாண்டுக்கு சீஃபாக பதவி எடுத்துக்கிட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ராஜ் சுக்லா. இவர் தான் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸோ இவருக்கு அடுத்து 2022 இன்னொருத்தர் வந்துட்டார், சுரீந்தர் சிங் மகால் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்திருக்காரு, சரிங்களா? இதெல்லாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. இப்போ அடுத்த ஆள் மாறிட்டே இருந்திருக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்க தான் முடியும் இதை. ஓகேவா? நீங்கள் கமாண்ட்ஸை படிச்சுக்கிறது, கமாண்ட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை படிச்சுக்கிறது நல்லது. அப்படி ஹெட் குவார்ட்டர்ஸை படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே இவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் போய் பதிஞ்சிடும். நெக்ஸ்ட், இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். சீனியர் IAS ஆஃபீஸர் தீபக் குமார் வாஸ் appointed by the Election Commission as the new Home Secretary of which of the following states of India in March 2024? ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்பி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்டோட
முக்கியமான பதவியில் இருக்கவங்க, கீ போஸ்டிங்ஸ் இருக்கவங்க எல்லாரையுமே அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் யாரெல்லாம் எலெக்ஷனில் அவங்க ஒரே இடத்துல இருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு அவங்களோட பதவிக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் யாரெல்லாம் திங்க் பண்ணதோ அவங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீஃப் செக்ரட்டரி பண்ணுவாங்க, டிஜிபி பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு கலெக்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது 2024 எந்த ஸ்டேட்டோட ஹோம் செக்ரட்டரியாக இவங்க இந்த தீபக் குமாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். கரண்ட் அஃபேர்ஸை படித்தா மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 10 இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். சர்பானந்த சோனோவால் ஹரித் நௌகா வழிகாட்டுதல்கள் மற்றும் நதி கப்பல் சுற்றுலா சாலை வரைபடம் 2047, அதாவது ஜனவரி 2024 சர்பானந்த சோனோவால் இருக்கார் இல்லைங்களா, சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் ஹரித் நௌகா கைட்லைன்ஸும் மற்றும் ரிவர் க்ரூஸ் டூரிசம் ரோட் மேப் 2047 அப்படிங்கிற 2 விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில், அந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சிலிருந்து வெளியிட்டிருக்காரு. இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் ஸ்டாட்டிக் மிக்ஸாக இருக்குது பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது 2024 ஹரித் நௌகா அண்ட் ரிவர் க்ரூஸ் டூரிசம் ரோட் மேப் 2047 அப்படிங்கிற 2த்தையும் வெளியிட்டிருக்காரு. எந்த இடத்துலேருந்து வெளியிட்டிருக்காரு தான் கேள்வி. ஸோ இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹரித் நௌகாவோட அந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ எமிஷன் ஃபியூவல்ஸை அடாப்ஷன் பண்ணிக்கிறது. இப்போது இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ஸில் டீசல் அந்த மாதிரியான விஷயங்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக லோ எமிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அல்லது சோலார், சிஎன்ஜி இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரோட் மேப் தான் அவர் கைட்லைன்ஸ் தான் அவர் வெளியிட்டிருக்காரு இந்த ஹரித் நௌகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். சரிங்களா? ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், ஆனால் ஸ்டாட்டிக் சார்ந்தது. சமீபத்தில், அதாவது 2020s அப்புறம் தான் இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறத கொல்கட்டாவில் உருவாக்குனாங்க. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே கொல்கட்டாவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் செல்லுலர் பயாலஜி விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டெஸ்கிரைப்ஸ் சூடோபோடியா அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மை பின்வரும் எந்த ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் யூஸ்டு ஃபார் லோகோமோஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ செல்லுலர் பயாலஜியில் ஏதோ சில உயிரினங்களுக்கு ஒரு பர்மனண்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படி ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கும், அப்புறம் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு சுவாசிக்கிறது மட்டும் சொல்லாமல் செல் சுவாசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சுவாசத்தில் ஆற்றலை ஏடிபி அப்படின்னு நம்ம படிச்சு பிள்ளைங்களா, அந்த ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு சூடோபோடியா யூஸ் ஆகும். அது ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது ரிஜிட் ஸ்ட்ரக்சர் தட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிஜிடான ஒரு ஸ்ட்ரக்சர் செல்லுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது. ஸோ அப்போ அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் வால் தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செல் வாலோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு, ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ் தட் ப்ரொடியூஸ் எனர்ஜி ஃபார் செல். ஏதோ ஒரு ஆர்கனல் அதாவது ஏதோ ஒரு செல் உறுப்பு செல்லுக்கான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும், இது மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா வழக்கமாக மைட்டோகாண்ட்ரியானா என்ன ஜஸ்ட்டு இதை மேலே கொஸ்டினாக கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏபிசிடியில் இருக்கக்கூடியதெல்லாம் மேலே கொஸ்டினாக கொடுத்துட்டு கீழே இது என்ன அப்படின்னு கேட்பான். இப்போது அதை விட்டுட்டு அந்த டேர்மை கொடுத்துட்டு அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத ஆப்ஷனாக கொடுத்து கேட்குறான். ஓகேவா? அடுத்து, டெம்பரரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த செல் மெம்பரன் யூஸ் ஃபார் மூவ்மெண்ட் அண்ட் ஃபீடிங். ஸோ உணவூட்டத்துக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கும் டெம்பரரியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாகும். அதுவும் செல் மெம்பரனில் ஒன்று உருவாகும். அது என்ன அப்படின்னு கேட்குறான். செல் மெம்பரன் அப்படிங்கிறது செல்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த செல் சவ்வுன்னு சொல்லுவோம். அந்த செல் சவ்விலேருந்து டெம்பரரியாக ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் உருவாகும். அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா செல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கும் உணவூட்டத்துக்கும் யூஸ் ஆகும். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட பேர்
சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். சூடோபோடியா அப்படிங்கிறது தான் இது. டெம்பரரி ப்ரொஜெக்ஷன் தான் சூடோபோடியா. சாரி, ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூடோபோடியா அப்படிங்கிறது டெம்பரரி ப்ரொஜெக்ஷன்ஸ். பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலியா, ஓகே, சிலியா இப்படி வரும்னு நினைக்கிறேன். சிலியாவை பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டெம்பரரி ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது சூடோபோடியாங்கிறது ஒரு கால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு அமீபாலாம் இருக்குன்னா அமீபாவோட ஒரு கால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சில உயிரி நம்ம அமீபான்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதோட ஒரு கால். அமீபா, கிளாமிடாமோனஸ், அதுக்கெலாம் ஒரு பொய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சூடோபோடியா. நெக்ஸ்ட், இந்திய நாடாளுமன்ற விவகார குழுவின் தலைவர் யார்? Who among the following is the chairperson of Parliamentary Affairs Committee in India? ஸோ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி இருக்குது. பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ரி கமிட்டி, இதில் நிறைய வரும். இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் லோக்சபா மெம்பர்ஸும் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் கமிட்டி, ஹவுஸ் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கும். ஆனால் இவங்க கேட்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபினெட்டில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. கேபினெட் கமிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவை இருக்கும் இல்லைங்களா, ஒரு 70-80 பேர் அமைச்சராக வச்சுருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். யூனியன் கேபினெட் மினிஸ்டராக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருப்பாங்க. டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களில் சிலரெல்லாம் சேர்த்து பர்டிகுலர்லி அந்த கேபினெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கேபினெட்டுங்கிறது ஒரு 30 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப முக்கியமான துறைகளை வச்சுருக்கக்கூடிய அந்த 30 பேர். ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஜஸ்ட்டு கேபினெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறதா சொல்லுது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லுது. கேபினெட்டை பற்றி அது சொல்லவே இல்லை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறது வெறும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான். சரிங்களா? கேபினெட் அப்படிங்கிறது நடைமுறையில் உருவாக்கப்பட்ட ஒன்று. எல்லாருக்கும் ஈக்குவலான ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது. முக்கியமான ஆட்களுக்கு கேபினெட்டும், கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கவங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிற போஸ்டிங்கும், அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்களுக்கு இந்த டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. ஸோ இதில் கேபினெட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படாத ஒரு விஷயம். கான்ஸ்டியூஷனில் வெறும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேபினெட்டில் ஒரு 30 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு 30, அப்ராக்சிமேட்லி 30 தான், எக்ஸாக்டாக 30 இருக்காது, அப்ராக்சிமேட்லி 30. இந்த 30 பேர் 30-35 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டிஸ் உருவாக்குவாங்க, நிறைய கமிட்டிஸ் உருவாக்குவாங்க. அந்த வகையில் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கமிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கமிட்டியோட ஹெட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர். யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் இந்த பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கமிட்டியோட ஹெட்டு. ஸோ இந்த மற்ற இன்னும் நிறைய கமிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல், நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு. இந்த முக்கியமான கீ போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, யூபிஎஸ்சியோட சேர்மன், நெக்ஸ்ட்டு வந்து சிபிஐயோட தலைவர், இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் யார் அப்பாயின் பண்ணுறது, இல்லை வேறு ஏதோ ஒரு சில போஸ்ட்டு, சென்சஸோட கமிஷனர், சென்சஸோட டைரக்டர், இந்த மாதிரி சிலர்லாம் அப்பாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்கெல்லாம் அப்பாயின் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த அப்பாயின்மெண்ட்டை கேபினெட்டில் யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3த்துக்கும் யார் ஹெட்டுனா பிஎம். மற்ற எல்லா கமிட்டிக்குமே பிஎம் தான் ஹெட்டு. ஆனால் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கமிட்டிக்கு மட்டும் யார் ஹெட்டுனா ஹோம் மினிஸ்டர் ஹெட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை வந்து அப்போ இந்த கமிட்டிஸை உருவாக்குறது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் இந்த கமிட்டிஸை பற்றி எதுவுமே சொல்லலை. இதை வந்து எந்த அடிப்படையில் இவங்க கமிட்டிஸை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 1961 ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த அடிப்படை இதுதான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் அடிப்படையில் தான் வந்து இவங்க இந்த கமிட்டிஸை, கேபினெட் கமிட்டிஸை உருவாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து அது லோக்சபாவில் 22 பேர் மெம்பர், ராஜ்யசபாவில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியிலேருந்து ஒரு தலைவர் உருவாக்கும். அது வேறு, அது நிறைய கமிட்டிஸ் இருக்குது, ஹவுஸ் கமிட்டி, அந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது, அது எவ்வளோ பேர் மெம்பரு, எதில் ஹையஸ்ட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க, எதில் லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும் இருப்பாங்க, எதில் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ,
SI யூனிட்டில் which physical factor has the value of 6.6260 7015 into 10 power minus 34 joule hertz power minus 1. இந்த வேல்யூ இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபேக்டர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரியன் புக்லேயே கொடுத்துருக்காங்க. சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கான வேல்யூஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ. ஓகேவா, நம்ம படிச்சிருப்போம். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன், பிளாங்க்ஸ் ரெண்டும் படிச்சிருப்போம், அவகாட்ரோ படிச்சிருப்போம், இந்த வான் கிளிக்ஸிங்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இது நாலுமே என்னங்கிறத இந்த பேஜில் கொடுத்துருக்கேன். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டாக. திஸ் கான்ஸ்டன்ட் ரிலேட் எனர்ஜி ரேடியேட் பை பிளாக் பாடி டு இட்ஸ் டெம்பரேச்சர். ஒரு பிளாக் பாடி, ஒரு கருமையான நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடி, ஒரு பொருள், அந்த பொருள் வந்து ஹீட் ஆகும்போது எவ்வளோ ரேடியேஷனை வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அதை டெரிவேஷனில் பயன்படுத்தும் போது கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியேஷன். 1 செகண்ட், ரேடியேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இது இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் ஆல்ஃபா, இப்படி சொல்லிக்கலாம். சரிங்களா, H = ஆல்ஃபா ஆர்னு சொல்லலாம். ரேடியேஷன் ஒரு சும்மா சொல்கிறேன், இது எக்ஸாக்டாக வந்து ரேடியேஷன்னா தான் சொல்லுவாங்க அப்படி இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ தான் வந்து இந்த 5.67 into 10 power minus 8 வெபர் மீட்டர் -2 கெல்வின் -4 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளாக் பாடிலேருந்து எவ்வளோ ரேடியேஷன், அதோட ஹீட்டு, ஒரு பிளாக் பாடி ஹீட் பண்ணும்போது எவ்வளோ ரேடியேஷன் வெளியேறும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஃபோட்டானோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டானோட எனர்ஜி, அதாவது ஒரு ஃபோட்டான் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான துகள், ஒரு பேசிக் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. ஆட்டம்ஸ் ஆகக்கூடிய ஒரு பேசிக் பார்ட்டிகல்ஸு. ஸோ இந்த பேசிக் பார்ட்டிக்கலில் எவ்வளோ வெளியேறும், அது வந்து அதிர்வடையும் போது, அந்த ஃபோட்டான் அதிர்வடையும் போது எவ்வளோ எனர்ஜி வெளியேறும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வான் கிளிட்ஸிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோட சிம்பிள் R⁻k. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஹால் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டில் குவாண்டம் லெவலில் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த வான் கிளிட்ஸிங் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் அவகாட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம NaRL அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோல் அளவுள்ள பொருளில் எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்ஸ்டன்ட் இது. இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 6.022 into 10 power 23 மோல் பவர் -1 அப்படிங்கிறதா இதோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிளாங்க்கு, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன், அவகாட்ரோ, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த வான் கிளிட்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது அவன் ஒரு ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்கான். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு போட்டாவே நமக்கு நெட்டில் வரும். அது ஒரு 10-15 இருக்குது. அதில் முக்கியமானதாக உங்களுக்கு எது தோணுதோ அதை மட்டும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதை கொஸ்டினாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. டெல்லியின் பின்வரும் சுல்தான்களில் யார் திவான்-இ-கோஹி என்ற ஒரு விவசாய மேம்பாட்டுக்கான ஒரு புதிய துறையை தொடங்கினார்? டெல்லி சுல்தானட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டெல்லி சுல்தானட்ஸில் நிறைய புதிய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திவான்-இ-கோஹி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாய மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும், முகமது பின் துக்ளக் இதையா செஞ்சார் அப்படின்னு. அவர் அந்த தலைநகரத்தெலாம் மாற்றிட்டு விவசாயிகளுக்கெல்லாம் தோவாப்பில் வரியை கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. தோவாப் ரீஜியனில் இன்க்ரீஸ் பண்ணும்போது விவசாயிகள்லாம் ஓடி போயிடுவாங்கல்ல, அவங்கள திரும்ப கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்காக அவர் உருவாக்கப்பட்ட துறை தான் இந்த திவான்-இ-கோஹி. அடுத்து திவான்-இ-பண்டகன். பண்டகன்னா இந்த முகமது துக்ளக்கு அடுத்து வந்தக்கூடிய ஃபெரோஸ் துக்ளக் ஒருத்தர் இல்லைங்களா, ஃபெரோஸ் துக்ளக். அந்த ஃபெரோஸ் உருவாக்குனது தான் திவான்-இ-பண்டகன். இது எதுக்குன்னா அடிமைகளை, பண்டகன் அப்படின்னா அடிமை, இந்த அடிமைகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அடிமைகள் மேலாண்மை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட துறை திவான்-இ-பண்டகன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஒன்று உருவாக்கியிருப்பார். அது என்னென்னா திவான்-இ-மண்டி அப்படின்னு உருவாக்கியிருப்பார். திவான்-இ-மண்டி இது என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு சந்தைகளை உருவாக்கியிருப்பார். இப்போ இராணுவ வீரர்களுக்கு சம்பளத்தை, அதுக்கு முன்னாடி இராணுவ வீரர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட ஏரியாவை பிரித்து கொடுத்து அங்கே வரி வசூல் பண்ணுற உரிமை கொடுத்துருவாங்க.
இவர் வந்ததுக்கப்புறம் தான் ராணுவ வீரர்களுக்கு சம்பளத்தை பணமாக கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா பொருளாக கொடுப்பாங்க, பொருளாவோ அல்லது இந்த வரி வசூல் பண்ணுற உரிமையாக கொடுப்பாங்க. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் பணமாக கொடுக்க ஆரம்பிச்சார். பணமாக கொடுக்கும்பொழுது பொருட்களோட விலையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதால இவர் வந்து டெல்லியில் ஒரு 13 சந்தைகளும் என்னமோ உருவாக்கியிருப்பார். அந்த சந்தைகளில் ஒவ்வொரு சந்தையிலும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் கிடைக்கும். அந்த பொருட்களுக்கு விலையை நியாயமான விலையை இவரே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார். இந்த விலையில் தான் விற்கணும், இவ்வளோ பொருளை உற்பத்தி செய்யணும், இந்த விலையில் தான் விற்கணும் அப்படின்றதுலாம் அவரே முடிவு பண்ணி வச்சிருப்பார். ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட துறை தான் திவான்-இ மண்டி. ஸோ இந்த மாதிரி அடுத்த திவான்-இ அர்ஸ் அப்படின்னா இராணுவத்துறை, இந்த மாதிரி நிறைய துறைகளை இந்த டெல்லி சுல்தானர்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் யார் யார் உருவாக்குனாங்க, என்னென்ன துறைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 15 1999 முதல் 2000 வரை இந்தியாவில் பணிபுரியும் மக்களில் எத்தனை சதவீதம் பேர் 2ஆம் நிலைத்துறையில் பணியமர்த்தப்பட்டனர்? கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. 2ஆம் நிலைத்துறை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிரிக்கும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி செக்டார், செகண்டரி, அடுத்து சர்வீஸ், அடுத்து குவாட்டர்னரி, குலினரி, இந்த மாதிரிலாம் பிரிப்போம் இல்லைங்களா? இதில் பிரைமரி அப்படிங்கிறது டைரெக்டாக விவசாயம், அக்ரிகல்ச்சரில் இயற்கையிலேருந்து டைரெக்டாக நம்ம வளங்களை எடுக்கிறதுக்கு பேர் வந்து பிரைமரி. செகண்டரிங்கிறது அப்படி எடுக்கப்பட்ட இந்த பிரைமரியில் எடுக்கப்பட்ட வளங்களை ப்ராசஸ் பண்ணி பொருட்களாக மாற்றுறது செகண்டரி. இந்த மாற்றக்கூடிய இந்த பொருட்களை விற்பனை பண்ணுறது, அதன் மூலமாக வரக்கூடிய பணம் அல்லது பொதுவாக ஏதாவது சேவைகள், இப்போ ஒரு இந்த பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறது சர்வீஸு. குவாட்டர்னரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவு எடுக்கக்கூடியது, இது குவாட்டர்னரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதையும் தாண்டி குலினரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குவாட்டர்னரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, ட்ரைனிங் கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் குவாட்டர்னரியில் வருவாங்க. குலினரிங்கிறது இந்த டிசிஷன் மேக்கிங்கில் வருவாங்க, ஹையஸ்ட்டு அத்தாரிட்டிஸாக இருப்பாங்க. இவங்க டிசிஷன் மேக்கிங் தான் ஃபைனல் குலினரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருப்போம், ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் கொடுத்தேன். இதில் செகண்டரி செக்டாரில் 1999 2000 வரைக்கும் எவ்வளோ பேர் பணியாற்றினாங்க, இதுதான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 25% சொல்லுவாங்க. ஸோ 25க்கு நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 23.8. ஸோ இதுக்கான ஆன்சர் 23.8 தான். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த 1999 2000 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த செகண்டரி செக்டாரில். ஓகே, இது எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு கெஸ்ஸிங் தான். இந்த பீரியடில் இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலி இது எக்ஸாக்டாக நமக்கு எங்கேயுமே இந்த டேட்டாவை நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை இன்னும் எக்ஸாக்டாக சொல்லலாம். என்னென்னா, நம்ம சுதந்திரம் வாங்கின 1950ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருந்தாங்கன்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரில், குறிப்பாக அக்ரிகல்ச்சரில் ஒரு 60 to 70% பீப்புள்ஸ் வந்து இதில் தான் இருந்தாங்க. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 1990s பர்டிகுலர்லி இந்த எல்பிஜின்னு ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த எல்பிஜிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1990s இந்த ஷேர் வந்து குறைய ஆரம்பிச்சது. செகண்டரியோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகி 25% கிட்ட வந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்கனாமிக்ஸில் பார்க்கலாம். எங்கன்னா அரியன் புக்கில், லூசன் புக்கிலலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, எல்பிஜியோட எஃபெக்ட் அந்த விஷயத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் போடலாம் இதை. ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following eminent person called Indian Constitution as lawyer's paradise and difficult to understand by common citizen? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சாதாரண குடிமகனால் புரிஞ்சிக்க முடியாது, இது வந்து வழக்கறிஞர்களோட சொர்க்கம், வழக்கறிஞர்களால் தான் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கூறிய ஒரு எமினன்ட் பர்சன் யார் அப்படின்றது தான் கேள்வி. இந்தியன் கான்ஸ்டியூஷனை நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்பிளை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கீ நோட்டுன்னு சொன்னாங்க, பிரியாம்பிளை கீ நோட்டுன்னு சொன்னவர் ஏர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரியாம்பிளை ஐடி கார்டுன்னு சொன்னவர் யார், அடுத்து கேஎம் முன்ஷி ஒன்று சொல்லியிருப்பார், பால்கிவாலா ஒன்று சொல்லியிருப்பார், ஜாதகம். ஸோ பிரியாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்மளோட ஹோரோஸ்கோப் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், அவர் கேஎம் முன்ஷி. பால்கிவாலாங்கிற ஒரு ஐடி கார்டுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அடுத்ததாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொன்னது யார், டிபிஎஸ்பியை வந்து பார்த்திங்கன்னா நாவல் ஃபியூச்சர்னு சொன்னது யார், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரிகந்த் புக்கோ லூசன் புக்கு, இல்லை உங்களால் நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன், நான் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை படிச்சிருக்கேன் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஒவ்வொரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இதை பற்றி சொல்லுவாங்க, அல்லது லாஸ்ட்டு பேராகிராஃபில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இதை வந்து இவர் கமெண்ட் பண்ணார். இப்போ ஃபெடரல் ஃபியூச்சர், இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரை குறை கூட்டாட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார்.
இது வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சு படித்தா தான் பாசிபிள் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த 16க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐவர் ஜென்னிங்ஸ் தான் இதை சொல்லியிருப்பார். லாயர்ஸ் பேரடைஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ். ஏன்னா அதை படித்து புரிஞ்சுக்கிறது லாயர்ஸால் தான் முடியும், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்ம காமன் பீப்புள்ஸ்க்கு புரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் இஸ் கன்சர்ன்டு வித் த கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ எந்த ஆர்டிக்கல் இந்த சிஏஜியோட கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆர்டிகல் 148 நமக்கே தெரியும். 148லேருந்து 151 வரைக்கும் இவங்க ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் தான். 148 வந்து பார்த்திங்கன்னா சிஏஜியோட போஸ்டிங்கை பற்றி சொல்லும். 149 வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவர்ஸை பற்றி சொல்லும். 150ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆடிட், அவர் எப்படிலாம் ஆடிட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான அதை பற்றி 150 சொல்லும். 151 அவரோட ரிப்போர்ட்டை பற்றி சொல்லும். ஸோ இந்த 4 ஆர்டிகல் தான் சிஏஜியை பற்றி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகே. ஸோ இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலிட்டியில் படிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த ஷெட்யூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஷெட்யூல்ஸை அந்த 22 இருக்குன்னா 22 ஷெட்யூல்ஸையும் 12 டேபிள்ஸையும் மனப்பாடம் பண்ணுறேங்க. இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த 22 ஷெட்யூல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷெட்யூல் 1 அப்படின்னா என்ன, அதில் என்ன இருக்குது, யூனியன்ன்றது ஸ்டேட்ஸ் இருக்கா, அப்போ அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, 1 to 4 பார்ட் 1. அதாவது பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் இருக்கும். இது யூனியன் அண்டு ஸ்டேட்ஸ். பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து இருக்கும், 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசியிருக்கோம். பார்ட் 3 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசும். அடுத்து 4 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுட்டே வாங்க. ஸோ இப்படி வரும்போது யூனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது வந்து 51A அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து இருக்கும். இந்த டியூட்டிஸ் இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்து 5க்கு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கோம். சரிங்களா? யூனியன் கவர்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் இதையே சப்பார்ட்டாக பிரிச்சுக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசுகிறது என்ன, 1. 2வது பார்லிமெண்ட்டை பற்றி பேசுகிறது என்ன, 3வது சுப்ரீம் கோர்ட்டை பற்றி, ஜுடிஷியலை பற்றி. அதாவது பார்லிமெண்ட்னா என்ன சொல்லுவோம், இதை பார்லிமெண்ட்டுன்றதை தாண்டி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸாக்டாக சொல்லலாம் லெஜிஸ்லேட்டிவ் பற்றி பேசுகிறது என்ன, லெஜிஸ்லேட்டிவ். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு, 4 சிஏஜி. ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பேசுகிறது என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் பேசுது அப்படிங்கிறத, அதுலேருந்து அந்த ஆர்டிக்கல் எதுலேருந்து இது வரைக்கும் என்ன வரும், எதுலேருந்து இது வரைக்கும் என்ன வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி படித்தா தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இந்த ஆர்டிகல்ஸில் இந்த இதுலேருந்து இது இருக்குன்னா ஓகே இது இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 22 பார்ட்டியும் படிங்க. 22 பார்ட்டுக்குள்ளே நீங்கள் நெட்டில் பார்க்கும்போது நிறைய சோர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கிளியர் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் இருக்கும். அவன் கிளியர் ஐஏஎஸ்ங்கிறது அவன் ஒரு அகாடமி, அவனோட அகாடமியில் நிறைய அந்த ஆர்டிகல்ஸை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த கம்பைலேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் இந்த மாதிரி சப் கிளாஸிஃபைலாம் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அந்த எதுலேருந்து எது வரைக்கும் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏஜிங்கிறது 148லேருந்து 151 148 to 151 இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் இதையாவது படிச்சுக்கோங்க. இல்லை என்னால் முடியும் அப்படின்னா டெய்லி, அப்போ நான்லாம் வந்து ஆர்டிக்கல் எப்படி மனப்பாடம் பண்ணேன்னா டெய்லி ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டேன். பார்ட் 1 to 4 இன்றைக்கி இந்த ஆர்டிக்கல் சும்மா எங்கேயாவது கடைக்கு இல்லை எங்கேயாவது ஒரு க்யூவில் நிற்க வேண்டியிருக்கும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கடைக்கு போகும்போது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கேப் கிடைக்கும் போது இந்த 1 to 4 ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 22 பார்ட்டியை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பார்ட்டில் 4 ஆர்டிக்கல் இருக்கா, என்ன சொல்லுது, ஆப்லாம் இருக்குது. நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா ஆர்டிக்கலையும் அது மேலோட்டமாக சொல்கிறோம். நம்ம அந்த மேலோட்டமாக அந்த ஆர்டிக்கலை படித்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். பெரும்பாலான எக்ஸாம்ஸில் 99% ஆஃப் த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஒரு கொஸ்டினாக கம்பல்சரி கேட்குறான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 18 குடியுரிமை சட்டம் 1955 கீழ் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் இந்திய குடிமகனாக அங்கீகரிக்கப்பட இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசிப்பது அவசியம்? ஸோ இந்த 1955 படி இந்தியாவை, அதாவது இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தனை வந்து இந்திய குடிமகனாக இங்கேருந்து, அதாவது அவனோட அப்பாவோ அம்மாவோ
அதாவது அப்பா அம்மா 2 பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருந்து வெளிநாடு போயிட்டாங்க, வெளிநாட்டில் வசிக்கிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை வேணும்னா அவர் இந்தியாவில் எவ்வளோ நாள் வசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷங்கள் வசிக்கணும். இதே ஃபாரினர்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து இந்தியாவில் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னு சொல்லி கேட்குறான்னா அவன் 12 வருஷங்கள் இங்கே வசிக்கணும். ஆனால் CAA 2019 அது என்ன சொல்லுது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ், பாகிஸ்தானு, இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லேருந்து வரக்கூடிய சிறுபான்மையினர் அங்கே வந்து அச்சுறுத்தல் காரணமாக அங்கேருந்து இந்தியாவுக்கு 2014க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் ஜஸ்ட் அவங்க 5 இயர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் இந்தியாவில் 7 வருடங்கள் வசித்தால் மட்டும்தான் அவருக்கு குடியுரிமை கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃபாரின் சிட்டிசனர் ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து எனக்கு குடியுரிமை வேணும்னு கேட்குறாருன்னா அவர் கண்டினியூஸாக 12 வருஷங்கள் இந்தியாவில் வசிச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி அவங்க வந்து அகதிகளாக வரக்கூடாது, அது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இலங்கையிலேருந்து இங்கே அகதிகளாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை எந்த காலத்துலையும் தரமாட்டாங்க, அதுக்கு தனியாக சட்டம் இயற்றினா தான் உண்டு. வர்றவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அன்னை தெரசா மாதிரி இங்கே ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்து சேவை செய்கிறதுக்கோ இல்லை இங்கே ஏதோ ஒரு பணி நிமித்தமாகவோ இங்கே செட்டில் ஆகுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோடு வர்றாங்கன்னா அவங்க 12 வருஷம் கண்டினியூஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அவங்க கேட்கலாம். அதுக்காக அவங்க 12 வருஷம் இருந்துட்டாவே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணலாம், எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னு அப்ளை பண்ணால் இந்தியன் கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணும். அடுத்து, what is the minimum length of residency required by Indian Constitution for an individual of Indian descent to be eligible for registration as an Indian citizen? இது 2 வேறு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஆனால் ஒரு கேள்வி பாருங்கள், ஒரே மாதிரியான கேள்வி தான். 18வது கேள்வி, குடியுரிமை சட்டம் 1955, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதன்படி ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவருக்கு எத்தனை வருஷம் இங்கே இந்தியாவில் வசித்தா அவருக்கு குடியுரிமை கொடுக்கலான்னு கேட்குறது இந்த கேள்வி, 18வது கேள்வி. 19வது கேள்வி பாருங்கள், கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பின்படி by Indian Constitution, what is the minimum length of residency required by Indian Constitution for an individual of an Indian descent to be eligible for registration as an Indian citizen? ஸோ இந்தியன் சிட்டிசனாக ஒருத்தர் பதிவு செய்து கொள்ளணும்னா அவர் எத்தனை வருஷம் இங்கே வாழணும்னு கான்ஸ்டியூஷன் எத்தனை வருஷம் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா கான்ஸ்டியூஷன் எதையுமே சொல்லலை. கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது, 5லேருந்து 11 வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாரெல்லாம் அந்த கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது 1950 ஜான் 26 அன்னைக்கு யாரெல்லாம் இந்திய குடிமக்கள்னு சொல்கிறது மட்டும்தான் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடியவங்களுக்கு குடியுரிமையை கொடுக்குறத பற்றி பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் குடியுரிமை சட்டம் 1955 தான் சொல்லும். இந்த 1955 அப்பப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, CAAன்னு சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அப்பப்போ திருத்தம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு தவறான ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க. அது ஆனால் இது ரெண்டும் வேறு எக்ஸாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது RPFல கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து இந்த 19வது கொஸ்டின், 18 வந்து RPF அப்படின்னா 19வது கொஸ்டின் லோகோ பைலட்டில் கேட்டிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இது. இதில் இந்த கொஸ்டின் நம்ம சேலஞ்ச் பண்ணால் இந்த கொஸ்டினுக்கு வந்து எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு, எல்லாருக்குமே மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எல்லாருக்கும் மார்க் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு ஃபாரின்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு எத்தனை வருஷம்னு சொல்லலை, சொன்னது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 குடியுரிமை சட்டம் 1955 தான் சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்தாலும் இதுக்கும் ஆன்சர் அதே 7 தான். சரிங்களா? நெக்ஸ்ட், அமிலமானது காரத்துடன் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரினை கொடுக்கும் வினையின் பெயர். ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரெண்டும் சேர்ந்தால் கண்டிப்பாக அது வாட்டர் தான் கொடுக்கும். சரிங்களா? அப்படி கொடுக்குதுன்னா அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன், நடுநிலைப்படுத்தல். அமிலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், pH வேல்யூவில் அமிலம்ங்கிறது 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. அமிலம் 7ங்கிறது நடுநிலைன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து 7 வரைக்கும் இது நடுநிலை. அடுத்து 14. pHங்கிறது இந்த 3 வேல்யூ அடிப்படையாக கொண்டது தான். 1, 7, 14. 1லேருந்து 7 வரைக்கும் இருந்தால் அது ஆசிட், 7லேருந்து 14 வரைக்கும் இருந்தால் அது பேஸ் pH வேல்யூ. சரிங்களா? pHல
1 to 7 இருக்குது ஆசிடு, 7 to 14 இருக்குது பேஸு. இது ரெண்டுத்தையும் சேர்க்குறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமிலம் ஒரு 4 pH வேல்யூ 4 இருக்கிற ஒரு அமிலத்தையும் pH வேல்யூ ஒரு 8 இருக்கக்கூடிய ஒரு காரத்தையும் சேர்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நியூட்ரலைஸ் ஆகிரும். ரெண்டும் வந்து இதோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 6 அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு 6 வருது இல்லைங்களா. இது வந்து ஒரு நியூட்ரலாக ரெண்டும் நடுநிலை ஆக்கக்கூடிய நடுநிலையை நோக்கி வரும். ஸோ அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது அமிலமும் காரமும் சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு நீர் தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிற அல்லது நடுநிலைப்படுத்தல் வினை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா. செயற்கை வினைங்கிறது ஏதோ ஒரு காம்பவுண்ட் ஏங்கிற ஒரு சேர்மம் இருக்குது, அது காம்பவுண்ட் இருக்குது, பின்னு ஒன்று இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து ஏபின்னு மாறுறது. இதே குறைப்புங்கிறது ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்து ஜஸ்ட்டு ஏ மட்டும் இருக்கும், பி வந்து ஆவியாகி போயிடும் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று. இது குறைப்பு. டீகம்போசிஷன் அப்படிங்கிறது ஏபி ப்ளஸ் பிசி அப்படிங்கிறது சிதைந்து ஏசி ப்ளஸ் ஒரு பிஏ சம்திங் இந்த மாதிரி மாறக்கூடியதாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிதைவடைகிறது ஒரு 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 காம்பவுண்ட் இன்னொன்னா சிதைவடைஞ்சு மாறுறது. காம்பினேஷனுங்கிறது ரெண்டும் ரெண்டு வினைபுரியும் போது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்றது நம்ம காம்பினேஷன் சொல்லுவோம். ரிடக்ஷன் அப்படிங்கிறது குறையிறது. இந்த ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் சம்திங் அதோட ஏதோ ஒரு பண்பு குறையிறது நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரலைசேஷன் நடுநிலைப்படுத்தல், அது சமநிலைப்படுத்தல் வினை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். நம்ம கெமிஸ்ட்ரியில் ஆசிட் பேஸ் அதை படிக்கும்போதே அவன் இதை சொல்லியிருப்பாங்க. அதில் எல்லா புக்லேயுமே இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே ரயில்வே எக்ஸாம்ஸ் இப்போ புதுசாக வரவங்களுக்கு இந்த லெவல் அவங்களுக்கு பெரும்பாலும் ஐடியா இருக்காது. 2015 எப்படி இருந்தது, 12 எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம், 10 எப்படி இருந்ததுலாம் அவங்களுக்கு ஐடியா இருக்காது. புதுசாக வரவங்க இந்த கொஸ்டின் தான் டேரெக்டாக பார்ப்பாங்க. அவங்க அந்த லெவலில் படிச்சுட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிருச்சு, நம்மளை அப்கிரேட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது அவசியம். இன்னமும் நம்ம வந்து அதே பேசிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நம்ம சந்திர மேத்ஸ்லேயே நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆல் இன் ஒன் கோர்ஸில் பேசிக்காக ஒரு வீடியோஸ் எடுத்திருப்பேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எடுத்து வச்சுருப்பேன். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட்ஸ் தான் சொல்லியிருப்பேன், ஒரு அடிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ அந்த வீடியோஸ் எடுத்து ஒரு 2 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நிலைமையில் அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருந்தது நிறைய எக்ஸாம்ஸ்க்கு. ஆனால் இன்றைக்கி அடுத்த லெவல் போயிடுச்சு, அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு அடிப்படையான புரிதலுக்கு எனக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி ஐடியாவே இல்லைங்க, ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேங்க, டேரெக்டாக எக்ஸாம் படிக்க வந்திருக்குங்க, எனக்கு அடிப்படை புரிதல் இல்லைன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் வேணும், நான் எடுத்து காட்டணும், நல்ல டாப் போஸ்ட் வேணும்னா அந்த வீடியோஸ் கூட இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் நிறைய தேடி படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் தேடி படித்தா தான் உங்களால் நல்ல போஸ்ட் வாங்க முடியும், நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே, அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பாருங்கள் அவங்க கொஸ்டின் அடுத்த லெவலுக்கு தான் போயிருக்கு. ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட பாருங்கள், முதல்லாம் என்ன கேள்வி வரும், யார் இந்த 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 போட்டியில் வின் பண்ணவங்க யாருன்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறான், இந்த போட்டியில் வின் பண்ணவரோட ஊர் என்னன்னு கேட்குறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கிறுக்குத்தனமான கேள்வி தான். ஸோ ஆனாலும் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் வருது. அப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டை படிக்க வேண்டியிருக்கு. ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு படிச்சுட்டு போய் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான காலம் இது இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிங்க. நீங்கள் என்ன படித்தாலும் கொஞ்சம் அடிஷ்னலாக அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக, அட்லீஸ்ட் அதில் ஒரு விஷயத்தை படிக்கணும், அதை பற்றி ஒரு அடிப்படையான 2-3 விஷயத்தை சேர்த்து படித்தா தான் உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.